ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ படம். நல்லா நான் விட்டுருங்க நான் போதும். ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா இருக்குண்ணா. எனக்கு இதுக்கு மேலே நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல தான் ப்ரோ, நல்லா இருந்தது. இந்த படத்தில் கொஞ்சம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. டேரக்டருக்கு நல்லா பண்ணியிருந்தாரு சார். கதை படம் தியேட்டரில் பார்த்தா ப்ரொடியூசருக்கு நல்லது ப்ரோ. எனக்கு தெரியாது ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ படம். நல்லா நான் விட்டுருங்க நான் போதும். ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா இருக்குண்ணா. எனக்கு இதுக்கு மேலே வில்லன் கேரக்டரை விட எனக்கு ஜிவிஎம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இல்லை அவரது பாசிட்டிவ் ஒரு நார்மல் காப் மாதிரி தான் இருந்தது. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே நல்லா கேரி பண்ணியிருந்தாரு. ஆமாம், இதில் ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் காமன் மேன் மாதிரி தான் ஒர்க் போயிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருப்பார். பட் செகண்ட் ஆஃப் வந்து இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே இவரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஐ திங்க் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் போன மாதிரி தான் இருந்தது. ஹீரோயினுக்குமே நல்ல ஸ்கோப் இருந்தது. ஷி வாஸ் லைக் அந்த பார்ட்டில் நீடட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆமாம், வந்துட்டு போயிடுற மாதிரி இல்லை. இதில் ஷீ பிளேட் மேஜர் ரோல். அவங்களோட தான் அந்த மூவியும் கேரி ஆகுது. ஸோ இட் வாஸ் லைக் கரெக்ட். கண்டிப்பாக ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். என்னால் ஒரு என்டர்டெயின்மெண்டான மூவி. ஓரளவுக்கு பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. விஜய் ஆண்டி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கலாம், அந்த அளவுலாம் கிடைக்கல. அவ்வளோதான். படத்தில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்து வச்சுக்கிறாங்க படத்தை, அவ்வளோதான். வேறு எதுவும் சாங்ஸ்லாம் சட்டிலாக இருந்துச்சு சார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியல. எனக்கு பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். சட்டிலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப பிட்டாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நல்லா இருந்துச்சு. யார் வேணால் பார்க்கலாம். நேச்சுரலாக இருந்துச்சு. அவரோட ரோல் நேச்சுரலாக அப்படியே பண்ணியிருந்தார். இதுலேயும் புதுசாக இல்லை. அவர் என்ன ரோல் பண்ணாலுமே அந்த ரோலோட நேச்சராகவே மாறிடார். ஸோ நேச்சுரலாக தான் பண்ணியிருந்தார். ரொம்ப ஹீரோயிசம் அப்படிலாம் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சுங்க சார். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் ஃபுல்லுமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சரண்ராஜ் கூட பிஏவை நடித்தார் இல்லையா, பக்கத்துலேயே ஒருத்தர், அவர் தமிழ்மாறன் ஒருத்தர். அவர் ஒவ்வொரு டைலாக் இடையில ஒரு டைலாக் கரெக்டாக சூப்பராக சொன்னார். அது நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நல்லா தான். அதே சைலண்டான கேரக்டர் அதே மாதிரி தான் இருப்பார். ஜிவிஎம் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்தது. எப்பயும் போல தான் அவருக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த சேஞ்சஸ் இல்லை. நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போ பாலத்துக்காக கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நல்லா இருந்துச்சு படம். சரி, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. ஒரு லேகே இல்லாமல் நல்லா போயின்னு படம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஜானரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. போரே அடிக்கலாம் படம். எங்கேயுமே ஜிவிஎம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. டைரக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் செம்மையாக எடுத்திருக்காரு படத்தை. எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது படம். 2 hours படம் நினைக்கிறேன். செம்மையாக போயிடுச்சு படம். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பண்ணிக்கிறாங்க. லேகுன்ற மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரையிலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எந்த இடத்துலையும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. இன்னும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இல்லை அவர் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாப்புல. மற்றபடி படம் வந்து நல்லா இருக்குது. நம்ம ஜென்டில்மேன் அந்த மாதிரி சங்கர் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. படம் ஒன்றும் லேக் இல்லை. மியூசிக்கு, ஹீரோயின்ஸு, காமெடிஸு எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சமூக சிந்தனையோட ஒரு படமாக இருக்குது. பொலிட்டிக்கலி மூவி. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குது. வழக்கம் போல் ஆக்டிங் தான். ஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் ரொமான்டிக் சீன்ஸு, லவ் சீன்ஸு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி சீன்ஸ் கொஞ்சம் கிங்ஸ்லி வர சீன்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் பரவாயில்ல. விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் மாட்ரேட்டான படங்கள் பண்ணுவார். அதாவது அவருடைய படங்களோட ஒரு வீக்னஸ்னால் அவருடைய கேரக்டர் இருக்கிற மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் இருக்காது அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் கரெக்டான ஒரு வில்லன்ஸ் ஆகட்டும், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஆகட்டும்,
ரொம்ப பவர்ஃபுல்லான நல்ல நடிகர்கள் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கிறது, அவங்கள கொண்டு வந்திருக்கிறது. அப்புறம் அந்த ஒரு உள்ளடி வேலை பார்க்குற ஒருத்தர், அவருடைய கேரக்டர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு குள்ளமான ஒரு ஆளை வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹோலிஸ்டிக்காக இருக்குது படம். அது எல்லா கேரக்டரும் நல்லா எழுதப்பட்டு, வசனங்கள் நல்லா எழுதப்பட்டு, அவங்களுக்கான ஒரு இது வரும்போது தானே ஒரு முழுசாக ஒரு படம் வர முடியும். அந்த வகையில் விஜய் ஆண்டனி படங்களில் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு தான் சார். ரொமான்ஸு நல்லா தான் இருக்குது, அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் ரொமான்ஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சில படங்களில், அதனால் அது புதுசாக இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் பட் அதுக்குள்ளால் அந்த இதை ஸ்பின் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன், அதெல்லாம் நல்லா இருந்தது. அது திரும்ப எடுத்து பார்க்கும்போது உண்மையிலே அது வந்து தேவையில்லாத மாதிரியும் இல்லை, கதையில் அது சேர்ந்த மாதிரியும்